எங்கள் அப்பாவை தப்பு தப்பாக பேசாதீங்க அப்படின்னு ஒரு மகளுடைய அந்த கண்ணீர் குரல் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மகளுடைய, ஏன்னா ஒரு அப்பா மேலே அதீதமான பாசம் யாருக்குன்னா மகளுக்கு மட்டும்தான் இருக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தான் பெண் இல்லாத வீடு பேய் அப்படின்னாங்க. நான் கூட இந்த விஷயத்தை பேச வேணாம் அப்படின்னு தான் இவ்வளோ நேற்றுலேருந்து அதை வேணான்னே விட்டுட்டேன் நான் வந்து. ஆனால் அந்த ஒரு கண்ணீர் மல்க அந்த மகள் வைத்த அந்த ஒரு கோரிக்கை மீடியா முன்னாடி, எங்கள் அப்பாவை தப்பு தப்பாக பேசாதீங்க, தப்பு தப்பாக எழுதாதீங்க ப்ளீஸ். அவர் யாருக்கிட்டையும் கடன் வாங்கலை, மிக முக்கியமா அவர் யாருக்கிட்டையும் கடன் வாங்கல, அவர் தாங்க கொடுத்துருக்கிறாரு, கொடுத்த பணம் தாங்க எங்களுக்கு திரும்ப வரல, அவ்வளோ காசு வெளியே இருக்குது. ஆனா என்னென்னவோ இட்டு கட்டி பேசுறீங்க, இட்டு கட்டி எழுதுறீங்க, என்னென்னவோ சொல்றீங்க, நாங்கள் பெரிய வேதனையில் இருக்கிறோம் அப்படின்னு மறைந்த தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களுடைய மகள் வைத்த கோரிக்கை தான். கே ராஜன் சார் தெரியும், ஒரு நல்ல எனக்கு ஒரு நீண்ட நாள் பழக்கம் வந்து நிறைய முறை அவர் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன், பத்திரிகையிலே பேட்டி எடுத்திருக்கிறேன். மிக முக்கியமாக வந்து அவரை வந்து யூடியூப் சேனல்லே இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் நான். அதெல்லாம் தாண்டி செய்யார் அவருடைய மாமியார் ஊர் அப்படின்னு வருது, அது எந்த உறவு முறையிலே சொல்லுறது, செய்யார்னாலே சொல்லுவார் வந்து என் மச்சான் அங்கே இருக்கிறாரு, அவர் அந்த சொந்தக்கார் தெரியுமா, இந்த சொந்தக்கார் தெரியுமா, அப்படி ஊர் மேலே ஒரு பெரிய பாசம். இன்னொரு விஷயத்தை கே ராஜன் சார் வந்து சொல்லியிருக்காரு, என்னன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பட தயாரிப்பை நிறுத்தின பிறகு அவர் சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிருக்கிறார் வந்து. செய்யார் ரவி டைரக்டர், ஹரிச்சந்திரா தர்மசீலன் படத்தோட டைரக்டர் மறைந்த செய்யார் ரவி சன் டிவில எடுத்த சீரியல்ல என்ன ஒரு மெயின் கேரக்டர் வச்சு நடிக்க வச்சாரு. சத்யஜோதி பிலிம்ஸ் வந்து தயாரிப்பு. அதன் பிறகு எனக்கு பட்டி தொட்டியங்க என்ன தெரிய ஆரம்பிச்சது வந்து. இங்க அப்பெல்லாம் சீரியல் பெரிய விஷயம் இல்லை, அதனால ஒரு பாசமா பேசக்கூடிய ஒரு நபர், அது எல்லாம் மீறி ரொம்ப ரொம்ப போல்டான ஒருத்தர் வந்து. இந்த சினிமா துறையில் அப்படியாப்பட்ட போல்டான நபரை நீங்க யாருமே பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு போல்டானவர் அது. 85 வயசு அடையாறு ஆற்றில் குதிக்க வேண்டிய அவசியம் என்ன? 85 வயசு எப்படியாப்பட்ட வயசு தெரியுங்களா? அப்படி உக்காந்துக்கிட்டு தன்னுடைய சொந்த பந்தங்கள், மகன்கள், மகள், பேரப்பிள்ளைங்க இவங்க கூட உட்காந்து ஒரு பொழுது கழிக்கக்கூடிய ஒரு வயசு. ஒரு உட்காந்துட்டு அப்படியே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. காலைல ஒரு காஃபி சாப்பிட்டுமா, ஒரு டிஃபன் சாப்பிட்டோமா, ஒரு மத்தியானம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டோமா, சாயங்காலம் உட்காந்து எல்லாரும் கூட பேசணுமா, ஏதாவது ஒரு பொழுதுபோக்காது போகணுமா, சின்ன வாக்கிங் போனோமா, இப்படி என்னன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க குழந்தை நிலைக்கு மாறுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உடல்நிலை மாறும், நோய்வாய்ப்படுவார்கள், முதுமை வந்து வாட்டும், அந்த நேரத்தில் ஆறுதல் தேடும். அப்படியாப்பட்ட ஒரு வயதில் ஏன் இப்படியாப்பட்ட ஒரு முடிவு? இதெல்லாம் மீறி இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எந்த பிரச்சனையால வந்து நிற்பார்ப்பா சினிமா பிரச்சனைக்கு, எந்த பிரச்சனையாலும் போல்டா பேசக்கூடிய ஒரு நபர் வந்து போல்டா களத்துல இருக்கு. அதுதாங்க வந்து ஒரு துணிச்சல் மிக்கவர். இவருக்கு என்ன ப்ராப்ளம், இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி பெருங்கேள்வியாக இருந்தது. கே ராஜன் அவர்கள் இது எல்லாருக்குமே தெரியும், தமிழ் இண்டஸ்ட்ரியில திருட்டு விசிடி கோலோச்சுக்கிட்டு இருந்த சமயம் வந்து. திருட்டு விசிடி என்ற அரக்கனை எவனாலையும் ஒழிக்க முடியாதுப்பா. நீங்க எங்க திரும்பினாலும் அது 10 ரூபாய்க்கு விசிடி படம் வந்து அன்னைக்கே போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஸ்டார்களாலே அதை ஒழிக்க முடியல. மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு மனு கொடுக்குறாங்க, போராட்டம் பண்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க, என்னென்னவோ பண்றாங்க. இவர் வந்து திருட்டு விசிடிக்கு எதிராக ஒரு படையே ஒன்று ஆரம்பிச்சார் வந்து. தில்லா ஒரு படையை ஆரம்பிச்சார் வந்து. எங்கெங்கெல்லாம் திருட்டு விசிடி இருக்கோ அந்த படம் போய் அங்கே போய் ரைடு பண்ணும், பார்த்துடலாம் ஒரு கையின்னு. அப்ப கமலஹாசன் தயாரித்த ஹேராம் படம் பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படம். அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கே வந்து திருட்டு விசிடி வந்துருச்சுன்னு சென்னை பர்மா பஜார்ல இவருடைய டீம் இறங்கி, பர்மா பஜார் எப்படியாப்பட்ட ஏரியா, இப்போ ஒரு காலத்துல பர்மா பஜார் பக்கமே நடந்து போக முடியாதுன்னு வந்து அங்க இறங்கி டீம் வந்து செக் பண்ணும்பொழுது ஒரு அடிதடியில் இவங்க டீமை சேர்ந்த ஒரு நபரை வந்து கொண்டுட்டாங்க. மிகப்பெரிய பாதிப்பு அது. சம்பந்தப்பட்டவர் கமலஹாசன் உட்பட யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. இவர் போய் அடறாரு, கத்துறாரு, மேடைக்கு மேடி தொடர்ச்சியா சம்பந்தமா வந்து ஒரு பித்து பிடிச்ச ஒரு மாதிரி கூட பேசியிருந்தாருங்க வந்து. காரணம் என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கு நாம ஒன்றும் பெரிய ஜாம்பவான் கிடையாது, நம்ம பெரிய ப்ரொடியூசர் கிடையாது, கோடிகள்ல படம் எடுத்த ஆள் கிடையாது. ஆனா நமக்கு சாப்பாடு போடுறது இந்த சினிமா தான். அது சொல்லுவார் அவரு, இந்த சாப்பாடு போடுறது இந்த சினிமா தான், இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சினிமா தான், அந்த சினிமாவுக்கு எதனா ஒன்று பண்ணணும். பொதுவாகவே வந்து வடச்சென்னக்காரங்களுக்கு வந்து ஒரு தில் அதிகம் வந்து. வெற்றிமாறன் வடச்சென்னை எடுத்ததுல கான்ட்ரோவர்சி இருந்தா கூட அந்த துணிச்சல்ல வந்து அவங்களை அடிச்சுக்க முடியாது. அப்படி வடச்சென்னையில இருந்து இறங்கி வந்த ஒரு நபர் வந்து எதையும் துணிச்சலா பேசக்கூடிய ஒருத்தர் வந்து
இந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் கொஞ்சம் ஒடிஞ்சே போயிட்டார். வந்து அட ஏங்க அப்படின்னு எதுக்கு சொல்லுவார், எதுக்கு பால் நான் போய் சம்மந்தப்பட்டவங்களும் என் போனை எடுக்கல, என் நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, நான் போய் ஒருத்த பாவம் செத்து போயிட்டான், அவன் குடும்பத்துக்கு நான் உதவி பண்ணேன், அந்த 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 இது உயிர் வருமா திரும்ப எவ்வளவு காசு கொடுத்தாலும், அதோட விட்டாப்ல இண்டஸ்ட்ரி விட்டு. ஆனாலும் வந்து அவருடைய குரல் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். மிக முக்கியமான ஒரு குரலாக இந்த இப்ப பேசுறாங்க இல்லைங்களா, அதாவது வந்து ஹீரோக்களுடைய சம்பளம் அதிகமாகி போச்சு, ஹீரோக்களுடைய சம்பளம் அதிகமாகி போச்சு, அதுக்கு பதில் லாபத்துல பங்கு உங்களுக்கு என்ன ஓடுதோ அதுல பர்சன்டேஜ் வாங்கிக்கணும்னு இதை பல வருடங்களுக்கு முன்னால் இண்டஸ்ட்ரியில கொண்டு வரணும்னு சொன்னவர் வந்து மறைந்த கே ராஜன் அவர்கள். ஒவ்வொரு மேடையில சொன்னாரு, ஒவ்வொரு ஹீரோவும் என்ன கோடியில வாங்குறீங்கன்னு ஒவ்வொருத்தருடைய சம்பள பட்டியலே சொன்னாருங்க. அதுல அதிகம் வந்து அஜித் எல்லாம் வந்து பேசுனது அவர் தான். என்னதான் அஜித் ரசிகர்கள் எல்லாம் போன போட்டு திட்டம்லாம் உண்டு. வந்து அஜித் செம்ம பீக்ல இருக்காரு, ப்ரொமோஷன் வரதே கிடையாது. நீ என்ன தம்பி ப்ரொமோஷன் வர மாட்டேன்ற, நீ எவ்வளவு பெரிய ஆளா, உன் சம்பளம் எவ்வளவு தெரியுமான்ட்டு அமராவதியில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு சம்பளமா படிச்சவர் அவர். காரணம் என்னன்னா அவர் அஜித்துன்னு கிடையாது, எந்த ஹீரோ வந்தாலும் விட்டு வைக்க மாட்டார், போல்டா பேசக்கூடியவர். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த லாபத்துல பங்குன்ற ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னவர் வந்து மறைந்த கே ராஜன் அவர்கள். அதெல்லாம் தாண்டி ப்ரொமோஷன் ஒரு விஷயம் வருங்களே, சின்ன படங்களுக்கு அது கதாநாயகியே வரமாட்டாங்க, வரவே மாட்டாங்க. வந்து சரி ப்ரொமோஷன் கதாநாயகிக்கு வந்துட்டு அந்த படம் ஓடிடுமா அப்படின்னா, ஓடுதோ ஓடலையோ நீ நடிச்ச படம் தானே, லட்சத்துல சம்பளம் வாங்கியிருக்கிறல்ல, வந்து 4 சேனலுக்கு ஒரு பேட்டி கொடு, 4 விஷயத்தை கான்ட்ரவர்சியா பேருச்சு, அதன் மூலமே யாராவது 10 பேர் வரமாட்டானா உள்ள, அதன் மூலமா அந்த படம் பப்ளிசிட்டி ஆகாதா? எவ்வளவு நாளைக்கு தான் தினத்தஞ்சிலையும் மற்ற பேப்பர்லயும் டிவிலையும் ஆடு கொடுக்க முடியும்? இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க வந்து ஏதாவது சொன்னா தானே உண்டு, மற்ற மீடியாக்கள் போடுவாங்க அப்படின்ட்டு. கதாநாயகிகள் கண்டிப்பாக ப்ரமோஷனுக்கு வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பேசி அதை நடைமுறைப்படுத்தியவர் வந்து கே ராஜன் அவர். அப்படி ஒரு தில்லான நபர். வந்து சொல்றது காரணம் என்னன்னா, கஃபே காஃபி டே ஓனர் இந்த நேத்திரை ஆற்றுல விழுந்து உச்சது வந்து இதே அடையாற ஆற்றுல பிரபல பின்னணி பாடகி, கர்நாடக பாடகியுடைய அவங்களுடைய கணவர் எத்தனை தான் இந்த ஆறு காவாங்க, ஆறு என்ன பண்ணும். அதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2 ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒண்ணு, ரொம்ப துணிச்சல் மிக்க ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு 85 வயசுல என்னையா பிரச்சனை? இப்ப அவங்க குடும்பம், அவங்க மகன் சொல்றாரு, அப்புறமா அவங்க மகள் சொல்றாங்க, எங்க அப்பா வந்து ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டு இருக்கிறாருன்னு பேசிட்டு இருக்கீங்க. எப்ப கடன் வாங்கலையா? எங்க அப்பாவுக்கு தான் கடன் கொடுக்கணும், கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேல அவர் வந்து கொடுத்து வச்சிருக்காரு இந்த சிறுபட தயாரிப்பாளர்கிட்ட. பல பேர் அந்த காசை கொடுக்கல, அதுலதான் அவர் வெக்ஸ் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கோவிட்டுக்கு பிறகு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரபல ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல தான் அவர் தங்கியிருந்தார். ஒரு ரூம் நேரம் அந்த ஹோட்டல் இருந்து லாபில இருந்து நேரம் பாத்தீங்கன்னா அந்த ரூம் அவர் தெரியும். வந்து நான் அவ்வளவு உட்காந்து பேசிட்டு இருந்தேன், எவ்வளோண்ணே அப்படின்னு கேட்டேன். ஏன் செய்யாரு உனக்கு அப்படின்னாரு. இப்படிதான் பேசுவார் அவரு. ஆனா எவ்வளோண்ணே? 3 வேளை சாப்பாடு தங்கறதோடு சேர்த்து 1.25 லட்சம் ரூபாய் அப்படின்னாரு. என்னென்ன அது இது இப்போ சொல்றாங்க இல்லைங்களா, இப்ப நீங்க மகள் வந்து பேசுறீங்க, மகன் வந்து அழறீங்க, அவர் ஏன் 4 வருஷமா ஹோட்டல்ல தங்கியிருந்தாருன்னு ஏதாவது நீங்க காரணம் சொல்றீங்களான்னு, அது அவரே சொல்லிங்க. நானே கூட கேட்டப்போ, நான் ஏதோ தங்கிட்டு போறேன்பா, உனக்கு என்னப்பா வந்தது, எனக்கு ஏதோ குடும்ப பிரச்சனை, நீ ஏன் அதை நோண்டி கேட்டுக்கிற அப்படின்ட்டாரு. அதுதான் நாகரிகம். வந்து ஆனால் தான் ஏன் ஹோட்டலில் தங்கினேன், தனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற வெளி மனிதர்களிடம் யாருமே அவர் வந்து யார்கிட்ட பகிர்ந்துக்கல. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் இடையில ஒரு தடவை அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் பார்த்த போதுதான் என்னாரு, எங்க மகள் கிட்ட இருந்து சாப்பாடு வருது அப்படின்னு, இந்த ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கல. இல்ல நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காதுங்க. 2வது போர் அடிச்சு போயிடும், வந்து சாப்பிட பிடிக்காது. அப்ப என் மகள் கிட்ட இருந்து வருது சாப்பாடு அப்படின்னாரு. அதன் பிறகு நமக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ப்ரொடியூசர்கள், ஏன்னா இவர்கிட்ட கேட்கல, நான் கேட்டப்போ அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு நாள் ராஜன் சார் வந்தாரு, வந்து ஒரு லிஸ்ட்டை ஒன்று கையில் கொடுத்தாரு, கொடுத்துட்டு இவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்துருக்குறேன், ஏதாவது வசூல் பண்ணி கொடுக்க முடியுமா, அந்த காசை திரும்ப வாங்கணுமே, வட்டி கூட வேணாம் அப்படின்னா அப்படி பேரை படித்தேன். ஒரு 15 பேர்ல 13 பேர்கிட்ட இருந்து வாங்கவே முடியாது, நாங்கள் டிக் போட்டு கொடுத்தோம். ஏங்க ஏடா கூடமான ஆள்கிட்ட கொடுத்து வச்சுக்கிறீங்களே, ஒரு 2-3 பேர்கிட்ட நம்ம பேசி இது பண்ணிடலாம், இந்த 13 பேர் வம்புக்காரங்க, அவங்க கிட்ட ஒண்ணுமே வராது அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு. இந்த அழுத்தம் தான் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி இருக்கிறது. தான் சம்பாதித்த காசு, அவர் ஒரு பெரிய பெரிய கோட்டீஸ்வரெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வந்து அடிப்படையில் ஒரு ஆசிரியர், ஒரு அரசு பள்ளி ஆசிரியர், அவருக்கு வந்து நடிக்கணும்னு ஒரு ஆசை வருது, படம் தயாரிக்கணும்னு ஒரு ஆசை வருது.
தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்றாரு, நடிக்கிறாரு, அப்புறம் படம் தயாரிக்கிறாரு. எங்க ஊர் மாரியம்மா, டபுள்ஸ், இதுல டபுள்ஸ் தான் பெரிய பட்ஜெட்ல எடுத்த படம். அது இப்படி தயாரிக்கிறாரு. சில படங்களுக்கு வந்து முதலீடு செய்கிறாரு. அதுல நிறைய லாஸ் சம்பாதிச்சிருக்காரு அவரு. எல்கேஜின்னு ஒரு படம் வந்து, அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து கே ராஜன் அவருடைய மகன் வந்து. அப்பா அவங்க பையனுக்கு சண்டை வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் அவங்க பேசிக்கவில்லை. அவரே சொன்னது வந்து என்ன காரணம்னா, சினிமாக்குள்ளே இருக்கிற நான், சினிமாவிலே வளர்ந்துருக்க எல்லா ஆட்களும் தெரியுது, ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு என் மூஞ்சில வந்து முடி அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த மகனை. அந்த படத்தை டைரக்ட் பண்ணி அது ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிருந்தேன். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரபல தயாரிப்பாளரும் கல்வி தந்தையுமான ஐஸ்வரி கணேஷ் இவருடைய உறவினர். ஏன்னா கே ராஜன் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யாருக்கிட்ட போய் உதவிக்கு போய் நிற்கவே மாட்டாருங்க. எப்பவுமே அந்த உதவி செய்யறவங்க கிட்ட ஒரு உணவு ஒன்று தெரியுங்களா, யாருக்கிட்ட போய் தலையை சொரிஞ்சு நிற்க மாட்டாங்க. ஒரு கட்ஸோட இருப்பார். இல்ல மிக முக்கியமான ஒரு விஷயம், அவர் இடையில நான் வந்து ஒரு சமயம் ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ பண்ண போயிருந்தப்போ, அப்பதான் அந்த தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரம் பெரிய அளவில் வெடிச்சு போய் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவர் சொன்ன அது வந்து யாரையும் புண்படுத்தாம தனுஷுக்கு ஒரு அட்வைஸா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எவ்வளவு பெரிய இடத்துல நீங்க பொண்ணு கட்டியிருக்கீங்க. தனுஷ் வந்து அவங்க அப்பா கிட்ட கூட நான் பேசியிருக்கிறேன், ரஜினின்னு அவ்வளவு பெரிய இடத்துல பொண்ணு கட்டியிருக்கீங்க, ஏன் உங்களுக்குள்ள உள்ள உட்காந்து 1008 பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துங்க, ஏன் வெளியில வந்து மீடியா முன்னாடி இப்படி பண்ணணும் அப்படின்னு போல்டா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாரு. அது பெரிய வைரலா மாறிச்சு வந்து. அதன் பிறகு நிறைய யூடியூப் சேனல்ல அவர் வந்து பேட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் அவர் எதுக்கும் காசு வாங்குறது கிடையாது. அதுக்கு என்னன்னா, அவரு என் காசே வெளியே இருக்குதுங்க, எனக்கே எவ்வளோ கொடுக்கணும், எனக்கு அப்படி ஒன்று இவங்க கிட்ட இருந்து வாங்கி காசு வாங்கி நான் வந்து ஓட்டணும்னு ஒரு அவசியமே கிடையாது. ஏதோ தம்பிங்க வராங்க, விருப்பப்பட்டு கேட்கறாங்க, யாரையும் மனம் கொண்டாம ஒரு பேட்டி கொடுப்போம், இது அப்படி பரவுது அப்படின்னாரு. அதன் பிறகு அவர் காசு வாங்கினார். காரணம் என்னன்னா, அந்த வாங்கின காசை ஒரு கவர்ல போட்டு யாராவது முடியாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத ஏழைங்க, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க கையில கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். அப்படியாப்பட்ட ஒரு தங்கமான மனிதர். இல்ல ரொம்ப என்னன்னா, நேர்மைன்ற ஒரு விஷயம், யாரிடம் தலை சொரிஞ்சு நிற்காத ஒரு குணம். எப்படின்னா, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே அந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்க அந்த ஹோட்டல்ல தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில், பிரபலமான இன்ஜினியரிங் காலேஜில், இவருக்கு வேண்டப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு சீட்டு ஒன்று வாங்கி தரணும் அப்படின்னு அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, இல்லை நான் போய் அங்கே நிற்க மாட்டேன், கேட்க மாட்டேன், எனக்கு வேண்டப்பட்டவங்க தான், கேட்க மாட்டேன், கேட்டால் அதுக்கப்புறம் மரியாதை இருக்காது, ஏன்னா அவங்க பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு எவ்வளோ சீட், இதுக்கு அவ்வளோ இந்த சீட்டுக்கு அவங்க ஒரு வருமானத்தை வாங்குவாங்க, இப்போ நான் வந்துட்டேன் அப்படின்றதுக்காக தலையை சொரிஞ்சுக்கின்னு முணுமுணுத்துக்குன்னு அந்த சீட்டை கொடுப்பாங்க. அப்படி ஒரு படிக்கணுமா, நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமா எந்த காலேஜ் கிடைக்குதோ அங்க போய் நீ படி தம்பி, உன்னுடைய கட் ஆஃப் மார்க் என்ன வந்துருக்குதோ படி தம்பின்னு சொல்லி ஒரு கவர்ல 10,000 ரூபாய் போட்டு அவரால் முடிந்ததை அந்த பையன்கிட்ட கொடுத்தாப்புல, செலவுக்கு வச்சுக்கணும். இதுக்கு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அவர் நினைச்சிருந்தா வண்டியில் ஏறுங்க சொல்லி வாங்க, வேணான்றாரு அவரு. வேணாங்க, தலையை சொரிஞ்சு நிக்க வேணான்றாரு. யாரா இருந்தாலும் அந்த பதில் தான் அப்படின்னு. இது சொல்றதுக்கான காரணம், அவ்வளவு ஒரு நேர்மையான மனிதர் வந்து. அந்த மனிதருக்குள்ள என்னவோ, என்ன பிரச்சனையோ, என்ன இதுவோ, அதை தாண்டி அவர் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு இருக்குல்ல, அந்த குடும்பமே கதறி அழுது. எங்க காமராஜர் பள்ளின்னு ஒரு பள்ளி ஆரம்பிச்சாருங்க, வாத்தியார் வேலை விட்டுட்டு. அந்த பள்ளிக்கூடத்தில் பல ஏழை மாணவர்களுக்கு ஃபீஸ் வாங்காம வந்து சேர்த்துக்கிட்டார். முடியல என்னால் அப்படின்னா, வேணாம் விடுப்பா, சேர்த்து கொடுங்கப்பா அப்படின்னு. என்னெல்லாம் இருக்குது, கல்வி கொடுக்குற காமராஜர் பேர்ல ஆரம்பிச்சிருக்கிறேன் நான், செய்யட்டும் அப்படின்னு செய்வோம். இல்ல முக்கியமான ஒரு விஷயம், யாருக்கும் பயப்படாத ஒரு குணம். தயாரிப்பாளர் சங்க தலைவராக KRT இருக்கும்போது, இவர் துணைத் தலைவராக இருக்கும்போது நான் பலமுறை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போயிருக்கிறோம். அப்ப பார்த்து பேசிக்கிட்டு இருப்பேன். ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன், பேர் சொல்ல வரும்போது, இவர் ஒரு படம் எடுக்கிறாரு, பெரிய பட்ஜெட் படம். அந்த படத்தினுடைய ஹீரோ அப்ப பெரிய பீக்ல இருக்காரு, அவர் டான்ஸ்ல பெரிய கில்லாடி அவரு. இவர் படத்துக்கு வந்து ஒரு அரை நாள் வரத்து மறுபடியும் ஓடி போயிடுறது, ஒரு 1/4 நாள் வரத்து மறுபடியும் காணாம போயிடுறது. இவர் சொன்ன தகவல் தான். என்னையா இது மாதிரி நான் பணத்தை போட்டு இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னையா இது மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல அந்த ஹீரோ. அவங்க அப்பா கிட்ட பேசுறேன், பதிலே சொல்ல மாட்டேன்றாரு. இவர்கிட்ட அப்ப செல்போன்லாம் இல்லை. ஒரு நாள் ஒரு அவுட்டோர் படப்பிடிப்பு, ஹீரோ வந்திருக்காருன்னு தெரிஞ்சு அந்த ஹோட்டல் ரூம் பூட்டி சாவி தூக்கின்னு வந்துட்டார். தூக்கின்னு வந்து அங்கிருந்து தட்டி சாருன்னு குரல் கொடுத்த பிறகு, தம்பி எனக்கு கொடுத்த கால் ஷீட்டு 15 நாள், நான் சம்பளம் பாதி கொடுத்துட்டேன், மீதி நாளை நடிச்சு கொடுத்துட்டு மீதி சம்பளத்தை வாங்கிட்டு போற வரைக்கும் இது பண்ண மாட்டேன், அதுக்கு உத்தரவுனா சொல்லி நீ யார வேணாலும் கூப்பிட்டு, நான் பூட்டிட்டேன்னு எங்க வேணாலும் நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் யாரா இருந்தாலும் பாத்துக்கிறேன்,
ஒரு நியாயமான ஒரு விஷயம். நீ யாருக்கிட்ட வேற எந்த ஆளுகிட்ட வேணாலும் நீ டிமிக் கொடு, என்கிட்ட அப்படி வச்சுக்காத. நான் கரெக்டா பேசின சம்பளத்தை கொடுத்துட்டேன், உனக்கு பேசின கால்ஷீட்டுக்கு நீ நடிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை என்கிட்ட வச்சுக்காத. உடனே அலறி போயிட்டாப்புல ஹீரோ. அந்த படத்தை நடிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் கிளம்பினார். சொல்றதுக்கான காரணம் என்ன, அவ்வளவு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் வந்து, அவ்வளவு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு மனிதர் வந்து, யார் காசுக்கும் ஆசைப்படாத ஒருத்தர். இப்ப என்ன ஆயிப்போச்சு அவருடைய நிலைமை? இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் தான் அந்த குடும்பம், தயவு செய்து இட்டு கட்டி பேசாதீர்கள், கண்ணு மூக்கு காது வச்சு பேசாதீங்க. இன்றைய தலைமுறைக்கு மிக முக்கியமா தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, தயாரிப்பாளருடைய நிலைமை பாருங்க வந்து, இதாங்க தயாரிப்பாளருடைய நிலைமை. இன்னைக்கு என்னீங்கன்னா கோடியில சம்பளம் வாங்கின ஹீரோக்கள் இது மாதிரி ஆயிருக்காங்க உண்டா? திமிர்தனத்தினால இந்த காலத்துல ஆனது உண்டு, இப்போ உண்டா? எல்லாம் சேஃப்டி. ஏன்னா ஒரு காலத்துல எம்ஜிஆரும் சிவாஜியும் தயாரிப்பாளர் வந்தா ஸ்டுடியோல முதலாளி வராங்க அப்படின்னு எழுந்து நிற்பாங்க. வந்து முதலாளி தான் கூப்பிடுவார் எம்ஜிஆர். வந்து ஒரு தயாரிப்பாளர் உட்கார்ந்த பிறகுதான் உட்காருவாரு. எம்ஜிஆர் கோடி கோடியா சம்பாதிச்ச பிறகு கூட அந்த தயாரிப்பாளர் தான் நமக்கு கொடுத்த காசு தான், அந்த முதலாளி கொடுத்த காசு தான் நீங்க நம்ம எவ்வளவு உயரத்துல இருக்கிறோம் ஒரு மதிப்பு இருந்தது. நீங்க தயாரிப்பாளர் ஷூட்டிங் ஸ்பாட் வரக்கூடாதுன்றாங்க ஹீரோக்கள். தயாரிப்பாளர் வந்தா நான் கேரா ஒண்ணு விட்டு இறங்க மாட்டேன், தயாரிப்பாளர் வந்தா நான் கிளம்பி கார் எடுத்துன்னு போயிடுவேன், தயாரிப்பாளர் என் கண்ணிலே காட்டாதீங்க. ஏன்னா எத்தனை ஹீரோவுக்கு அவங்களுடைய தயாரிப்பாளர், இந்த படத்துடைய தயாரிப்பாளர் முகத்தை பார்த்திருப்பாங்க. ஆனால் கடைசியில பாருங்க, ஒரு பணம் கொடுத்து அத்தனை பேரை தூக்கி விட்ட ஒரு கடைசி நடிகர்ல இருந்து, ஒரு லைட் மேன்ல இருந்து அவ்வளவு உச்சத்துல ஹீரோ வரைக்கும் சம்பளம் கொடுக்குறது யாரு? இந்த கையால. அவங்க நல்லா இருந்தா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். அவருடைய நிலைமை எப்படின்னா, அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.